இங்கே ஹெலிபேட் இருக்கு. இது எங்கள் அம்மா 2 தடவை ஸ்டே பண்ணாங்க. ஒரு தடவை ஹெலிகாப்டர் வந்தாங்க, ஒரு தடவை பை ரோடு வந்தாங்க. அங்கே ஒரு 120 ஏக்கர் இருக்கு தனியாக. இதில் தனி செப்பரேட்டாக இங்கேருந்து 20 கிலோமீட்டர்ஸ். இது வந்து 22 ஏக்கர்ஸ். வாழை, அதே மாதிரி வந்து பாக்கு, நெல் நட்டுறாங்க. அதுவாக வந்து தென்னை மரம் இருக்குங்க. மாலை பொழுது நீங்கள் வந்து 6 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிகளே ஒரு 500 கிளிகள் வரும். இந்த சரணாலயம் இருக்க மாதிரி இருக்கும். இது எனக்கு எப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல் மைண்டு. பொலிட்டிக்கலில் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வரும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு இடம் தான் பிடிக்கும். ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பணப்பயிர்னு சொல்லுவாங்க, கூடுதலாக கிடைக்குது. இப்போ தேங்காய்னா 30 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு 200 காய் இருக்குது ஒரு மரத்துக்கு. 6000 மரம் இருக்குது. அதே மாதிரி பாக்கு, அது வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 32 ஏக்கர் இருக்குது. ஒரு ஏக்கருக்கு எப்படி வந்து 3 lakhs வந்து 3.5 lakhs வருது. பணப்பயிர்கள் வந்து நம்மளுக்கு எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. பெரிய ஹெல்ப்பாக இருக்குது இந்த செலவு பண்ணுறதுக்கு. நல்லா ஜாலியாக வரீங்க. நான் ஒருத்தர் இல்லைங்க. இங்க இருக்கிற விஷயங்களை தான் நம்ம உணவா எடுத்துக்கிறோமா? எப்படி அது மேக்ஸிமம் இங்கே இருக்கிறது நகரத்தில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னாங்க இந்த டவுன் ஃபால்ஸ் வரும்போது ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவாங்க. அதில் தான் அவங்களுக்கு பிளட் ப்ரெஷரு இது மாதிரி நிறைய வர காரணமே அதுதான். என்னை பொறுத்தளவுக்கு இங்கே இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது. அங்கே அந்த லைஃபே வந்து மிஷினரி லைஃப்னு சொல்கிறாங்க. ஒரு மிஷின் ஸ்டார்ட் பண்ணி ஓடுற மாதிரி. இது ஒரு இயற்கையான வாழ்க்கைன்னு வச்சுக்கலாம். நகர வாழ்க்கை வீட்டிலேருந்து வெளியே வந்து வாக்கிங் போகிறதுக்கு எதிர் பீச் ரோடு தேடணும். இங்கே எதுவுமே தேட வேண்டியது. இந்த அட்மாஸ்பியர் ஒரு காரணம். மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறோம். நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன். பப்ளிக் மத்தியில் பெரிய மாஸ் இருக்குது. எமோஷன் க்ரௌடு வருது. ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு அப்படி இருந்தது. இப்போ ஒரு காலகட்டத்தில் என்னாச்சுன்னா பணம் கொடுத்தா தான் கூட்டி வர முடியும். இது தேவையே இல்லைந்து மக்களாக நாடி வர்ற ஒரு தலைவராக. அவர் வர்றான்னு சொன்னவன் எத்தனை பேர் வரப்போறான்னு போலீஸுக்கே தெரியுது இல்லையா? கணக்கு தெரிய தடுமாறுறான். எவ்வளவு பேர் வருவான்னு 6 நாளைக்கு கணிக்க முடியுது. அந்த மக்களை பொறுத்தவரை மக்களோடு மக்களாக நான் இருக்கிறேன். அவ்வளவுதான். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது அமைச்சராகவோ கருதவில்லை.